ஆனந்தி, நேபாளம் நாடே பற்றி எரிகிறது. அங்கு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான முன்னாள் பிரதமர்கள், அமைச்சர்களின் வீடுகளை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு தீக்கிரையாக்கி வருகிறார்கள். இதில் முன்னாள் பிரதமர் ஜகநாத் கனாலின் வீடை தீக்கிரையாகும் போது அந்த வீட்டுக்குள் இருந்த முன்னாள் பிரதமரின் மனைவி ராஜ்யலட்சுமி சித்திரகார் அங்கு உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் பிரதமரின் மனைவி இருந்த வீடே முழுமையாக தீ கொளுத்தப்பட்டு அந்த வீட்டுக்குள் இருந்தவர்கள் அனைவரும் எரிந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. சற்று முன்பு நாம் அந்நாட்டின் நிதியமைச்சர் அங்கு கிளர்ச்சியாளர்களால் விரட்டி தாக்கப்பட்ட காட்சியை பார்த்தோம். இதே போல அந்நாட்டின் பிரதமர் கே பி சர்மா ஒலி மற்றும் அதிபர் உள்ளிட்டோர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், பிரதமர்கள், முன்னாள் அதிபர்கள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் உள்ளிட்டோரின் வீடுகள் முற்றுகையிடப்பட்டு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. நேபாள நாட்டின் நாடாளுமன்றமும் காட்மண்டுவில் அந்த நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளும் கிளர்ச்சியாளர்கள் நுழைந்து தாக்குதல் நடத்தி தீக்கிரையாக்கி உள்ளனர். இதனால் நேபாள நாடு ஒட்டுமொத்தமாக பற்றி எரிகிறது. அமைச்சர்கள், முன்னாள் பிரதமர்கள், அதிபர்கள் ஆகியோர் தப்பியோடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர், அதிபர் உள்ளிட்டோர் துபாய்க்கு இந்நேரமும் தப்பி செல்லக்கூடும் என்றும் கிளர்ச்சியாளர்களின் முற்றுகையில் சிக்கியுள்ள அமைச்சர்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர்கள் மூலமாக ராணுவம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. அங்கு ஆட்சியாளர்களை அடித்து விரட்டக்கூடிய அளவுக்கு மக்கள் புரட்சி நேபாளத்தில் வெடித்திருக்கிறது. புரட்சியாக வெடித்துள்ள மக்களின் போராட்டம் அங்கு மக்களின் வளங்களையும், நாட்டின் வளங்களையும், மக்களின் வரி சொத்துக்களையும் சூறையாடிய ஆட்சியாளர்களை விரட்டி அடித்து தீ வைத்து கொளுத்தி அவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் ஒட்டுமொத்த நேபாள நாட்டின் உள்ள அனைத்து நகரங்களும் அங்கு கடுமையான கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. முதலில் அங்கு சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டதற்கு காரணம் அங்கு ஆளும் கட்சியினரின் ஊழல் மற்றும் அவர்களுக்கு எதிரான செய்திகளை மறைப்பதற்காகவும் போராட்டக்காரர்கள் திரள்வதை தடுப்பதற்காகவும் தான் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கோபாவேசத்துடன் மக்கள் பெருமளவில் குவிந்து இந்த தாக்குதல், தீ வைப்பு மற்றும் கலவரம், வன்முறை ஆகியவற்றில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் ஒட்டுமொத்த நேபாள தேசமே அங்கு மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.